சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படம் பேன் இந்தியன் படமாக உருவாகியிருக்கு. கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட 1000 கோடி கலெக்ஷன் ஈற்ற முதல் படமாக நம்ம ரஜினிகாந்தோடைய கூலி படம் இருக்கும் என்று சொல்லப்படுது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நிகழ்ந்த அனைத்து சாதனைகளையும் செஞ்சது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். முதல் 100 கோடி படம், முதல் 300 கோடி, முதல் 600 கோடி, முதல் 1000 கோடியும் சூப்பர் ஸ்டார் தான் பண்ணுவார் என நம்பப்பட்டு வருது. சமீப காலமாக வந்த அனைத்து பேன் இந்தியன் படமும் மண்ணை தான் கவிச்சு. அதற்கு காரணம் கதை சரியில்லை, திரைக்கதையும் சரியில்லை. ஆனால் லோகேஷ் கண்டிப்பாக இந்த படத்தில் யாருன்னு அவரை நிரூபிச்சிருவார் என சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தேவான்ற கதாபாத்திரம், அதாவது தளபதி படத்தில் இருந்த அதே கதாபாத்திரத்தை தான் இந்த படத்திலையும் நடிச்சிருக்காரு. அதனால் கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் என இப்போவே சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் அவர்கள் ஏஐ மூலமாக ரஜினிகாந்தோட சேர்ந்து ஒரு காட்சியில் தோன்ற போகிறாராம். இதுதான் இப்போ இணையத்தில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இது உண்மையான வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கெரியர்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு சொன்னால் அதை நம்ம எந்திரன், சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி அவரோட லைனப்ஸில் இப்போ வரப்போகிற படம் கூலி. இந்த படமும் அவரோட கெரியரில் ஒரு பெஸ்ட் படமாக அமையும் என்று சொல்லப்படுது. வேட்டையன் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஐகானிக் கேரக்டர்லேருந்து வித்தியாசமாக அவராலையும் இந்த மாதிரி சமூக கருத்துள்ள ஒரு படத்தில் நடிக்க முடியும் என காமிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த படம் சரியாக போகலை. அதற்கு காரணம் சூப்பர் ஸ்டார் இது இல்லை. சூப்பர் ஸ்டாருக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்குது, அந்த ஃபேஸ் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ரொம்ப ஏமாற்றத்தோடு அந்த படத்தை பார்த்தாங்க. அதை தொடர்ந்து கூலி படம் சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய திரையுலக ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே திருப்திப்படுத்தும் விதமாக இருக்கும் என சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துடைய சிட்டுக்குவை பாடல் அண்மையில தான் விட்டுருந்தாங்க. பாடல் உண்மையிலே வைபை கிளப்பிச்சு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் ஜூலை மாதம் நடக்கும் என அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி படத்தில் விஜயகாந்த் ஏஐ டெக்னாலஜி மூலமாக கொண்டு வந்திருக்காங்களாம். ஏற்கனவே கோட் படத்தில் ஏஐ டெக்னாலஜி மூலமாக விஜயகாந்தை கொண்டு வந்திருந்தாங்க. மேலும் இந்த படத்துடைய 3வது சிங்கிள் அந்த சாங்கில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்தோடு சேர்ந்து விஜயகாந்த் ஏஐ டெக்னாலஜி மூலமாக கொண்டு வந்திருக்காங்க என சொல்லப்படுது. மேலும் கண்டிப்பாக இந்த ஏஐ டெக்னாலஜி உங்களுக்கு பிடிக்கும் எனவும் இதற்கு முன்னாடி வந்ததோட வித்தியாசமாக இருக்கும் எனவும் சொல்லப்படுது. இதற்காக ரசிகர்கள் இப்போ அவளோட காத்து கொண்டு இருக்காங்க. நீங்கள் கூலி படத்துக்காக எந்த வெயிட் பண்ணுறீங்க மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.